ஜெயபிரகாஷ், உங்கள் பையன் ஃபோனு ஆக்டிவேட்டாக தானே இருக்குது? ஆமாம் சார். கொஞ்சம் கால் பண்ணுங்கள், உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம். தற்போது ஐபிபிசி வங்கியிலிருந்து ஒரு ட்ரோன் வெளியே வருகிறது. அது எதற்காக வருகிறது என்று தெரியவில்லை. சார், நாம அவங்களை வாட்ச் பண்ண நினைச்சா அவங்க நம்மளை நல்லா வாட்ச் பண்றாங்க சார். சத்தமாக பேசாதியா, நமக்கு தான் அசிங்கம். அங்கிள், ஸ்மார்ட் டிவி ஆன் பண்ணி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டேன். ரிமோட்டு. அங்கிள், இப்போ நான் வீட்டுக்கு போகலாம்ல? எங்கேயும் போக முடியாது, போய் ஓரமாக உட்காரு. டி நகர் ஐபிபிசி வங்கியை கைப்பற்றியது கொள்ளையர்களா அல்லது தீவிரவாதிகளா என போலீசார் திணறி வரும் நிலையில் அந்த வங்கியின் பின்புறம் ஹெலிகாம் ஒன்று பறப்பது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். ஹெலிகாம் மூலம் கண்காணிக்கும் மர்ம நபர்கள். சார், இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். ஃபுல்லாக பாதுகாப்பாக அண்டர் அவர் கண்ட்ரோல் தான் சார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, ஆர்பிஐ டீம் இது மட்டும் தான் உயிர், மற்றவங்களதெல்லாம். யோ, உன் பையனுக்கு ஃபோன் போட சொன்ன கிடைச்சதா இல்லையா? இதோ ரிங் போய்கிட்டு இருக்கு சார். ஹலோ ஹலோ மாஸ்டர், நீங்கள் எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் பண்ணுறீங்க தெரியுமா? மாட்டினீங்க, லாக்கப்பு டெத்து தான். அதில் நீங்கள் தான் கில்லாடியாச்சே. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. சரி, இப்போ உங்களோட மோட்டிவ் தான் என்ன? சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபோனில் ரெக்கார்டே பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிமாண்ட், இந்த பேங்க் அசிஸ்டன்ட் மேனேஜர் வீட்டில் இருந்து 2.25 லட்ச ரூபா ரெடி பண்ணி உடனே கொடுக்கணும். டிமாண்ட் நம்பர் 2, இந்த பேங்கில் என் ஃப்ரெண்டு பசல் பாய் 35 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்காரு. அதுக்கு 13% வட்டி வீதம். மொத்தமாக 3 வருஷத்துக்கு என்ன வருமோ அதை உடனடியாக அவர் அக்கௌண்ட்டில் சேர்க்கணும். ஓகே? தள்ளியா? டிமாண்ட் நம்பர் 3, எதுக்கு இங்கே வரான்? காலை பஞ்சராக்குன்னு பார்த்தாம பாடியை பஞ்சராக்க வரானோ? இங்க லோன் வசூல் பண்ற கோகுல் ஒரு புது வீடு வாங்கியிருக்கான். அதை காலி பண்ணிட்டு நான் சொல்ற ஆளை லேட் பண்ணாம உடனடியா அந்த வீட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்க. என் வீட்டையா? இந்த 3ஐயும் செய்யுங்க, மற்றத அப்புறம் பேசிக்கலாம். ஹலோ ஹலோ, என்னையா இவ்வளோ சில்லையா டிமாண்ட் வைக்கிறான்? கடையே அவங்ககிட்ட இருக்கு, கமர் கட்டு கேட்குறான். சார், அவங்கள ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது சார். நம்மளை குழப்பி விட்டு வேற ஆச்சு ரூட்ல போயிடுவாங்க. வேற எந்த ரூட்? அதான் 4 பக்கம் பிளாக் பண்ணிருக்குமே. 3 கோரிக்கைகளை வைத்த மர்ம நபர். The bank robbers has put 3 demands in front of the Chennai Police Commissioner Mr. R. Murugavel. தற்போது கிடைத்த செய்தி, சென்னை காவல்துறை ஆணையர் ஆர் முருகவேல் கொள்ளையர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் அவர்கள் 3 கோரிக்கைகள் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்த 3 கோரிக்கைகளையும் ஏற்க காவல்துறை தயாராக உள்ளதாகவும் கூறியுள்ளார். இது பொதுமக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹலோ சார், என்ன ஆபீசர் நீங்க? என்ன பொண்ணு கொடுத்து பொண்ணா எடுக்க போறீங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு? டபக்குன்னு உள்ள ஏறி குச்சி படப்படன்னு சுடுங்க சார். இங்கிலீஷ் படமெல்லாம் பார்க்கறது இல்லையா நீங்க? ஏண்டா, நீ தமிழ் படமெல்லாம் பார்த்தது இல்லையா? போட செக்கு போட அந்த மூஞ்சி. வாடி புருஷன் அடி வாங்கினா அப்படியே புலகாங்கித படைஞ்சிருவா. 35 லட்சத்துக்கு 13% வட்டி, அதுவும் 3 வருஷத்துக்கு. நாங்க ஏன் சார் உங்களுக்கு கொடுக்கணும்? சார், நான் எதுக்கு சார் சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு 2.25 லட்ச ரூபா தரணும்? சார், இவங்க கூட பரவாயில்ல சார். என் பொண்டாட்டிக்காக நான் ஆசையா வாங்கின வீடு சார் அது. நான் ஏன் சார் உங்களுக்கு என் வீட்டை தரணும்? வீடா உழைச்சா வாங்கின சார்? நான் வேணா ஒரு ஐடியா தட்டுமா சார்? என்ன சார், இந்த பக்கம் ஒரு லாக்கர் இருக்கு சார். அதுல 200 பவுனுக்கு மேல நகை இருக்கு சார். இந்த பக்கத்துல இருக்கிற லாக்கர்ல பெட்டி நிறைய பணம் இருக்கு சார். சார், அடிச்சா 6 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் சார். இவனுக்கிட்ட போய் கஞ்சிட்டு இருக்கீங்க சார். நீங்க ஓகே சொன்னா அஸ்ட் ஆளுக்கு 50-50 சார் பண்ணிக்கலாம் சார். சார், நீங்க 70 ஏத்துங்க சார். எனக்கு 30 போதும் சார். அப்படி பேங்க்ல கொள்ளையடிக்க வந்தவனா? ஏய், ₹1 வைக்கிறது கூட உனக்கு நெத்தியே இருக்காது. பொட்டிலே போட்டு தள்ளிடுவேன். போய் ஓரமா உட்காரு சார். ₹1 கூட எனக்கு வேண்டாம் சார். ஹலோ ஹலோ ஆதித்யன், எல்லாரும் சேஃப் தானே? சொல்லுங்க. சேஃபா இருக்கும் சார். ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கிட்ட எல்லாம் பேசியாச்சு ஆதித்யன். நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்டோட பேசிட்டு தான் இருக்கோம். டோன்ட் வரி சார். உள்ள ஆடிட் டீம் கிட்ட இத சொல்லிடுங்க சார். அவர் கேட்ட டிமாண்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா சார்?
ஆதித்யன், அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல 13.5% இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. நம்ம பேங்க் அதெல்லாம் அலோவ் பண்ணாது. பேங்க் ரூல்ஸ் உங்களுக்கே தெரியும்ல. என்னாச்சு சார்? சார் என்னாச்சு தெரியல. அவங்க ஃபேமிலி எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க சார். அதுக்காக ரோட்ல போற வரவெல்லாம் கையில துப்பாக்கி எடுத்து பேங்க்குள்ள வந்துட்டா எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட முடியுமா? என்ன பேசுறீங்க? ஒரு மேனேஜர் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. சார் என்ன சார் இவ்வளவு கேஷுவலா சொல்லிட்டீங்க? நம்ம பேங்கோட ஸ்டாஃப்ஸ், நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் சார். ஏதாவது பண்ணி அவங்களுக்கு செட்டில் பண்ணணும் சார். அப்பதான் நாங்க உயிரோட வெளியில வர முடியும் சார். ஆதித்யன், உங்க இமோஷன் எனக்கு தெரியுது, பட் சிஸ்டத்துக்கு தெரியாது. சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதுதான் ஆதித்யன் என்னால செய்ய முடியும். சாரி, ஐ வில் கெட் பேக் டு யூ லேட்டர். சார் 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 என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னங்க உங்களுக்கு ஒன்றும் ஆலையே? எனக்கு ஒன்றும் இல்லை. பாப்பா எப்படி இருக்கா? அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பாப்பா நல்லாதான் இருக்கா. பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல, ஏற்பாடு பண்ண முடியல. உங்க பேங்க் சைடுல இருந்து எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? பண்ணல. இப்ப வரைக்கும் நம்ம பொண்ணு என்ன படிக்கிறா, வீட்டுல என்ன நடக்குது, எதுவுமே நான் உங்ககிட்ட கொண்டு வந்தது இல்ல. ஏன்னா உங்களுக்கு உங்க பேங்க் தான் முக்கியம். இத்தனை நாள் நான் விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவங்க கேக்குறதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம பொண்ணை காப்பாத்த வழியே பாருங்க. ஒரு பொண்ணாட்டியா உங்ககிட்ட நான் கேக்குற பிச்சைங்க. ஓகே வைக்கிறேன். இந்தாங்க சார், நீங்க கேட்ட 35 லட்சத்துக்கான வட்டி. என் குடும்பத்தை விட்டு சொல்லுங்க சார். மிஸ்டர் ஆதித்யன், இதர் ஐயே. Who has given you the permission to use the bank money? என்ன நினைச்சிட்டு இருக்க? இது உங்க அப்பா வீட்டு பணமா? ஏன் அப்பன் பணம் இல்லதான் எனக்கு தெரியும். இந்த பேங்குக்காக கோடான கோடி பணம் சம்பாரிச்சு கொடுத்த பேங்க் ஒர்க்கர்ஸ் நானும் ஒருத்தன். அந்த உரிமையில தான் அந்த பணத்தை எடுத்தேன். என் வீட்டுக்காக நான் எடுத்த பணத்தை வட்டி பாக்கியலாம நான் கட்டுறேன் சார். அப்படி கட்டலைன்னா பேங்க் ஆக்ஷன் ஒன்று எடுப்பீங்கல்ல, அதை எம்எல்ஏ எடுத்துக்கங்க. என்ன சார் இவன் இப்படி சொல்றான்? 2,75,000 என்னப்பா சொல்றீங்க? நாங்க ஏன்பா உங்களுக்கு கொடுக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்ககிட்ட இல்லாத காசா? உனக்கு புரியாத கண்ணு, கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். அப்பா அப்பா அழாதமா. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. தைரியமா இருப்பா. அவங்க கேட்ட பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடலாமா? நான் பாத்துக்கிறேன்டா. தயவு செஞ்சு அவரை காப்பாத்திடுங்கப்பா. அவரு ரொம்ப நல்லவருப்பா. இந்த 1 மணி நேரத்தை பணத்தை ரெடி பண்ணிட்டு லைனுக்கு வரமா. அழாத. சரிப்பா, நீ கேட்ட 2,75,000 உன்கிட்ட கொடுத்துடுறேன். ஆனா என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன். தானா, சொல்லுங்க மாமா. நீ என்ன பண்ற? வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே வாடி. எங்க 20வது மாதிரி ரெடி ஆயிடுச்சா? ஐயோ, நேரங்காலம் தெரியாம காமெடி பண்றியே. ஏய், வீட்டை காலி பண்ணிட்டு சாமான் செட்ல வெளியே வாடின்னு. யோ, வெளியே வந்து எங்க போய் நிக்கிறது? உங்க அப்பா அம்பலவான ஓட்ட சைக்கிள் எடுத்துன்னு வருவான், அதுல ஏறி ஒட்டஞ்சத்திரம் போய் சேரி. உன்னை கல்யாணம் பண்ணும்போதே நினைச்சேன்டா நீ என்ன தெருவுக்கு கொண்டு வந்துற. நீங்க கல்யாணம் பண்ணதே தெருவுல தானடி. ஜெய், வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே வாடி. வந்து தொலைற எல்லாம் என் தலையெழுத்து. சொல்லிட்டேன் சார். சார், நீங்க கேட்ட 3 டிமாண்ட்ஸ் ரெடி சார். அடுத்தது நாங்க என்ன சார் பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ஃபோனுக்கு ஒரு லொக்கேஷன் வரும்.
அந்த லொக்கேஷனில் என் மக, என் மருமகன், என் பேத்தி 3 பேர் இருக்காங்க. அவங்கள அழகா அரசு மரியாதையோட அழைச்சிட்டு வந்து இந்த பேங்க் ஏஜென்ட் கோகுல் இருக்கார்ல அவரோட வீட்டில் தங்க வைக்கணும். அரசு மரியாதையோட? யோ சரி, அடுத்தது அவர்கிட்ட வாங்கின அந்த 2.25 லட்சம் பணத்தை என் மகள்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா என் பேத்திக்கு நீ பெருத்துட்டு அதுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட். யோ என்னையா நீ என்னமோ பெரிய சிஎம் மாதிரி உள்ள உட்காந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிற? விட்டா உன் பேத்திக்கு கேக்க வெட்டி வாயிலேயே ஊட்டுன்னு சொல்லுவ போல் இருக்கு. மவனை என் கையில மட்டும் நீ மாட்டினு வச்சுக்க, அப்புறம் டவுசரோட உன்னை உட்கார வச்சிருவேன். ஐயா, நான் டவுசரோட தான் வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். அதுவே சூப்பரா போயிட்டு இருக்கு. நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. சரி, ஆனா நாங்க சொல்ற மாதிரி. ஹலோ சார், அந்த ஹேக்கரோட ஐபி அட்ரஸ் டெஸ்ட் பண்ணா இங்க தான் சார் பக்கத்துல 200 மீட்டர் காட்டுது. 200 மீட்டர்லயே? ஆமா சார், அந்த லொகேஷன் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் சார். அவன் வேற மாட்டிக்கிட்டான், மொபைல் வேற கனெக்ட் ஆகல. டேய், ட்ரேஸ் பண்ணிட்டு போறாங்க, சீக்கிரம்டா. மாட்டணுமா? சார் என்னடா பண்றீங்க? சார் போர் அடிக்குது, குரூப்பா பப்ஜி விளையாண்டுட்டு இருக்கோம் சார். இறங்கடா, சேர்ந்து விளையாடும். டேய் இறங்க, அவன அப்படியே பண்ணல சார். டேய் வாடா சார், வாடாங்க. டேய் முட்டா போயிடலா, இந்த நிலைமையிலேயும் மடா டீ கேட்டீங்க? சார் சார், அந்த ஆளுக்கு இந்த ஆள் தான் சார் வாட்டர் பாட்டில சப்ளை பண்ணது. அவட்ட இவரா சார் பணம் வாங்குனாரு. ஆமா சார். உங்களுக்கு டீ கடன் கொடுத்த பாவத்துக்கு வச்சிட்டீங்களா? எனக்கு ஆப்பு. போய் மத்தல அப்புறம் பேசிக்கலாம். டீ கடை வச்சு நான் எஜுகேட்டட் சார். தலாங்க சார், இவர்தான் அவனுக்கு வாட்டர் சப்ளை. சார், அவனுக்கு தாகத்துக்கு தான் சார் தண்ணி கொடுத்தேன். என்ன கவர்மெண்ட் இருக்கிற தண்ணியா? இல்ல சார், பிஸ்லரி வாட்டருங்க. ஆனா அவர் ஊருக்குள்ள அப்படி தண்ணி காட்டுவாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அதான் கிளாஸோட வந்திருக்கியா? இல்ல சார், உனக்கு தண்ணி காட்டுவாங்க, போய் உட்கார். போய் உட்கார் போ. டேய் முட்டா போயிடலா, கடைசி வரைக்கும் நீங்க முட்டா போயிடலா இருங்கடா. இவனுங்க தான் சார் சிசிடிவி கேமரா ஹேக் பண்ணது. நீங்க 2 பேர் தானா? அங்க ஹேக் பண்ணிய அந்த சேனல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓபன் பண்ணு. சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு சார். ஃபார்மாலிட்டிஸ்னா எவ்வளோ? ஏன்பா பர்ஸ் வச்சிருக்க? டைம் ஆன் சொல்லுங்க சார். உனக்கு டைம் வரும்போது கூப்பிடுறோம், போ உட்கார். போய் உட்கார் போ. நீ போட. என்ன கிடைச்சதா இல்லையா? செக் பண்ணிட்டு இருக்கு சார். பார்த்து, அவனுங்க போயிட போறானுங்க. Come on boys. Yes sir. Dismiss from there. Sir. Yes sir. சிட்டிவே 3 கிழவனுங்க அதர வச்சிட்டு இருக்காங்க சார். நீங்க சைலண்டா இருக்கீங்க. One man's revolution is another man's terrorism, sir. அப்ப நாமெல்லாம் எதுக்கு? Hand them to us, sir. I'll gun them down with your permission. ஆமா, நான் சைலண்டா இருக்கிறது எப்ப பார்த்த நீ? அங்க பார், பாம் சைஸ் பாத்தியா? அது வெடிச்சதுன்னா என்ன ஆகுறது? உள்ள எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? யார் பதில் சொல்றது? நீ கொஞ்ச நேரம் சைலண்டா இரு, நாங்க பர்மிஷன் கொடுக்குறோம். சார் போ. சார், என் தங்கச்சி பேக்குள்ள மாட்டிருக்கா சார். உள்ள இருந்து வீடியோ அனுப்பியிருக்கா, கொஞ்சம் பாருங்க சார். ஏய், அவங்கள உள்ள விடு. ஆமா சார். சொல்லுங்க ஜெயபிரகாஷ். இவங்க தங்கச்சி உள்ள மாட்டியிருக்காங்களாம், வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க சார். அவளை எப்படியாவது காப்பாத்துங்க சார். சாமி சார், இந்த ஃபேஸ் யாரோட மேட்ச் ஆகுது பாரு. இத பார்க்கறேன் சார். அதுக்குள்ள மேப் அமைச்சிட்டான். என்னையா மேப் மதுரையை காமிக்குது? கமாண்டோ டீமை வர சொல்லு. ஓகே சார். சார், இதான் லே அவுட் ஆஃப் தி பில்டிங். 5th ஃப்ளோர்ல பேங்க் லொகேட் ஆயிருக்கு சார். தெரியும். அந்த ஏசி டனல் வழியா உள்ள போய் ஸ்ட்ரைட் above the bank roof I break open. உள்ள போய் I take over them, sir. சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு. அதே மாதிரி செஞ்சிருவீங்கல்ல? பெர்ஃபெக்ட்டா பண்றேன் சார். லெட் மீ see. The other 2 spots I've already deployed my people, sir. Operation will be success. Yes, I know that. பரபரப்பா இருக்கும் இந்த பேங்க் சம்பவத்துல உள்ள இருக்கும் நபர் ஒரு முகவரி கொடுத்துள்ளார். அதை தேடி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போயிருக்காங்க. மேலும் அந்த மர்ம நபரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் 2 வீடுகளையும் கமாண்டோ ஃபோர்ஸ் சுற்றி வளைக்க உள்ளனர். மீண்டும் இணைந்திருங்கள் Y2 சேனல்ல இருந்து. அப்பர்ணா சார், நான் ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன் சார். போய் யாருண்டு பாரு. ஏதாவது ஏடாவிடம் பண்ணணும்னு நினைச்ச போ. அக்கா, கொஞ்சம் இஞ்சி இருந்தா கொடுங்களேன். இஞ்சியா? ஏமா, நீ இந்த டிவி நியூஸ்லாம் எதுவுமே பார்க்கறது இல்லையா? இல்லக்கா, நான் வேற ஃபேஸ்புக் இன்ஸ்டா தான் பார்ப்பேன். அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்து பாரு. பார்த்தா இஞ்சி பூண்டு எருமாட்டு கொம்பு 3ஐயும் போட்டு சூப்பு வச்சு குடிச்சா உன் முட்டு வலி 3 நிமிஷத்துல சரியாயிடும். இல்லை இதால ஒரு போடு போட்ட
முட்டியே காலி ஆயிடும். அக்கா நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன்க்கா. பூஜா பூசா வருவா, வந்து உட்காரு. பேங்கை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள மர்ம நபர் அனுப்பிய லொகேஷனை நோக்கி ஸ்பெஷல் போர்ஸ் விரைந்து கொண்டிருக்கிறது. உடனடி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ரம்யா. கம் ஃபாஸ்ட். சார், இந்த லொகேஷன்ல ஒரே ஹில் ஸ்டேஷனா இருக்கு சார். அதுக்கு நடுவுல ஒரே ஒரு வீடு மட்டும் தனியா இருக்கு சார். Go search inside. ஓகே சார். சார், வீட்டுக்குள்ள யாருமே இல்ல சார். வீட்டை சுத்தி பாருங்கயா. ஓகே சார். சார், இங்க வெறும் தகர செட் தான் சார் இருக்கு. வெறும் ஷெட் தான் இருக்கா? ஆமா சார். ஷூட் அவுட் பண்ணி ஓகே பாரு. சார். ரெடி. டார்கெட் ஃபிக்ஸ்டு சார். டார்கெட் ஃபிக்ஸ்டு சார். ரூஃப் கிட்ட போயிட்டேன் சார். Wait for my order. எஸ். வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆர்டர். வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆர்டர் சார். வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆர்டர் சார். வெயிட் ஃபார் மை ஆர்டர் பாய்ஸ். Commandos, take my order. Fire. 3 2 1 ஷாட். சங்கர நாராயணன். Hello, don't shoot, don't shoot. Hello, commandos, listen. அவர் ஒரு ex-military man. Can you hear me? Please hold the fire. Don't shoot, don't shoot. Please obey my order. Hello, commandos. Abort the mission. சற்று முன் கிடைத்த செய்தி. பேங்குள்ள இருக்கும் மர்ம நபர் வந்து தீவிரவாதியோ மாவோயிஸ்டோ கிடையாது என்றும் அந்த மர்ம நபர் முன்னாள் ராணுவ அதிகாரி சங்கர நாராயணன் என தகவல் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அவர் எதற்காக இப்படி பண்றார், என்ன நோக்கத்தோடு இதை செய்கிறார் என்று தெரியவில்லை. சார், இங்க வெறும் 3 சமாதி மட்டும் தான் சார் இருக்கு. What? என்ன சொல்ற? சங்கர நாராயணன் கொடுத்த லொகேஷனை ட்ராக் செய்து சென்றதில் அங்கு அவரின் மகளோ மருமகனோ பேத்தியோ இல்லாமல் வெறும் 3 சமாதிகளே இருந்ததால் சிறப்பு படையினர் பெரும் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைந்துள்ளனர். ஏய், பிடிச்சு கட்டறவனே. The mysterious person who controlling the IBBC Bank T Nagar is not a terrorist, is not a Maoist. He is an ex-military man named Shankara Narayanan. சங்கர நாராயணன். ஓ, சங்கர நாராயணன். உங்களுக்கு இவரை வெறும் சங்கர நாராயணனா தான் தெரியும். ஆனால் அவரை மேஜர் சங்கர நாராயணனா, அவரை பற்றிய ஃபுல் டீட்டெயில் எங்களுக்கு தான் தெரியும். சார், உள்ளே போன கமாண்டோவை ஆளே காணோம் சார். கம்யூனிகேஷன் சுத்தமாக கட் ஆயிருக்கு சார். எத்தனை பேர் உள்ளே போயிருக்காங்க? ஒருத்தர் தான் சார். 4 பேர் போனாலும் வெளியில் வர முடியாது. பிகாஸ் ஹீ இஸ் அ பவர்ஃபுல் மேன். 1994 1999 வரைக்கும் இந்தியன் ஆர்மியோட ஹிஸ்டரியில் மேஜர் சங்கர நாராயணன்
6 ஆபரேஷனை கைட் பண்ணியிருக்காரு. அதில் 1999 கார்கில் வார் உச்சத்தில் இருக்கிறப்போ ஆப்ரேஷன் சக்ரா அப்படின்னு ஒரு ஆப்ரேஷனில் சங்கர நாராயணன் தலைமையில் நாங்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணோம். வின் பண்ணியிருந்தாலும் அவர் அன்னைக்கு ரொம்ப அப்செட்டில் இருந்தார். அப்போவே அவர் இந்தியன் ஆர்மியிலேருந்து ரிலீவ் ஆயிட்டார். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் சொந்த ஊர்லேயே ஏதோ விவசாயம் பண்ணுறாருன்னு. அவர் நிச்சயமாக சுயநலமான ஆள் கிடையாது. அவர் பண்ணுற எல்லாத்துலேயுமே ஒரு பொதுநலம் இருக்கும். ரீசெண்டாக அவரை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே தெரியாமல் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் இருக்காருன்னா சம்திங் ஹேப்பன். இதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஏதோ ஒன்று இருக்குது சார். அவர் எதுக்காக இதை பண்ணுறாருன்னு கொஞ்சம் டீப்பாக என்கொயரி பண்ணுங்க. நானும் வாட்ச் பண்ணுறேன். ஏய், என் பவர் என்ன தெரியாம விளையாடுறியா நீ? கிழிச்ச உன் பவர் தான் நாங்கள் பார்த்தோமே. யோ தொபுக்குடாயே வந்து கீழே விழுவாங்க. இவ்வளோ வளர்ந்துருக்கே, வெக்கமான உனக்கு. வாய மூடுறா. யோ நீ வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்தோன்னு பார்த்தா நாங்க எல்லாம் சேர்ந்து உன்னை காப்பாத்த போல இருக்கியா உன்னை? அங்கிள் மிரட்டுறாரு அங்கிள் என்ன. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. பாய் சுட்டாங்களா? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் செத்துற மாட்டேன். என் கூட அல்லா இருக்காரியா. நீ எதுக்கு வந்திருக்கியோ அந்த வேலையை மட்டும் பாரு. இது உன்னோட நாள், விட்டுறாத.